அவர்தான் இந்த தாவேக தலைவர் நடிகர் விஜயின் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்திருக்கிறது. 62 பேர், 60க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் அந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அரசியல் பேரணியில் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 16 பெண்கள், 9 ஆண்கள், 6 பச்சிளம் குழந்தைகள் என 33 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அரசு மருத்துவமனை முழுவதுமாக மரண ஓலம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அங்கு ஆம்புலன்ஸ்களில் ஸ்ட்ரக்சரை கொண்டு வருபவர்கள் மயங்கிய நிலையில் கொண்டு வருபவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 33 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான நிலையில் அவர்களுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்தோரின் உறவினர்கள் மருத்துவமனைகளில் குழுமி இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் கூடுதல் மருத்துவர்களும் மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திட்டமிட்டபடி இந்த பிரச்சார கூட்டம் நடைபெறாமல் இருந்ததற்கும் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் பிறப்பித்த இந்த 20க்கும் மேற்பட்ட அந்த நிபந்தனைகளை பின்பற்றாமல் போனதற்கும் தான் இந்த துயரமான நிகழ்வதற்கு காரணம். 30க்கும் மேற்பட்டோரின் உயிரை பலிகொள்வதற்கு காரணம் அங்கு கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த கூட்டம் அரசு நிபந்தனைகளை அவர்கள் பின்பற்றாததும் காரணம் என கூறப்படுகிறது. இப்போது இரவில் மணி 9:48 ஆன சூழ்நிலையில் இப்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கரூர் துயர சம்பவம் கூட்ட நெரிசல் தொடர்பாக அடுத்தடுத்து என்னென்ன தேவைகள், நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அங்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் உள்துறை செயலாளர், காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோரிடமும் மீட்பு மருத்துவ சுகாதாரத்துறை அதிகாரிகளுடனும் இப்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு அங்கு மேலும் கூடுதல் மருத்துவர்கள், கூடுதல் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் ஆகியவை கூடுதலாக அவசர அடிப்படையில் அருகில் உள்ள திருச்சி மற்றும் சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அங்கு விரைந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது போன்ற துயர சம்பவம் ஒரு அரசியல் பிரச்சார பயணத்தில் இத்தனை பேர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்திருப்பது தமிழகத்தில் இதுதான் முதல் முறை என்று கருதப்படுகிறது. அண்மை காலத்தில் இது போன்ற துயர சம்பவங்கள் நிகழவில்லை. கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பச்சிளம் குழந்தைகள், 16 பெண்கள், 9 ஆண்கள் உள்ளிட்ட 33 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சோக சம்பவமானது கரூர் மாவட்டம் முழுவதுமே, கரூர் மாவட்டம் மட்டுமல்ல நாடு முழுவதுமே மிகுந்த ஒரு துயரத்தையும் சோகத்தையும் மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தில் காலை மதியம் 1 மணியிலிருந்து இன்று 2 இடத்தில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டு 2 இடங்களிலுமே இது போன்று திட்டமிட்ட நேரத்தில் அல்லது அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாமதமாக அந்த பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதும் கட்சியின் தொண்டர்கள், ரசிகர்கள், மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பிறப்பித்த அந்த நிபந்தனைகளை பின்பற்றாமல் அதிக எண்ணிக்கையில் கூடி அங்கு காத்திருந்ததும் தான் இப்போது இந்த உயிரிழப்புக்கு காரணமாக கூறப்படுகிறது. இதில் பல குழந்தைகள் தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த ஒரு 6 பச்சிளம் குழந்தைகள் அந்த வெயில் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி உயிரிழந்திருப்பதற்கு அந்த பெற்றோரும் காரணம் என்ற அளவுக்கு அங்கு இப்போது அந்த வெறுப்புணர்வும் மற்றும் இந்த இது போன்ற ஒரு துயரமான சம்பவத்திற்கு காரணமாக அவர்கள் இருந்திருப்பதும் மேலும் வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது. நாமக்கல் மற்றும் சேலம் மருத்துவமனைகளில் இருந்து கூடுதல் மருத்துவர்கள், கூடுதல் சுகாதாரத்துறை ஊழியர்கள் இப்போது இந்த மருத்துவமனைக்கு இங்க கரூர் அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் நடைபெற்ற அந்த விஜயின் பிரச்சாரத்தில் இங்கு கூடிய கூட்ட நெரிசலால் 6 பச்சிளம் குழந்தைகள், 16 பெண்கள்
மற்றும் 9 ஆண்கள் உள்ளிட்ட 33 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வரும் 20க்கும் மேற்பட்டோருக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நெரிசல், துயரம், நெஞ்சை உடுக்கும் இந்த சோக நிகழ்வானது கரூர் மாவட்டம் மட்டுமல்ல, இது தமிழகம் முழுவதும், நாடு முழுவதும் ஒரு பேர அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் மிகுந்த ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் என்றும், இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி. இதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவரும் இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் தமிழகத்தில் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 33 பேர் உயிரிழந்த சம்பவமானது நாடு முழுவதும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது.